அம், அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்டில் கூகுளில் இருந்துட்டு நம்ம சில ஸ்டாக் இமேஜஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வாட்டர் மார்க் இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே சில பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் எடுக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா, நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து ஒயிட்டாகவே கிடைக்காது. பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் கிடையாது, கலர் இமேஜே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் மாரி கொடுத்துருப்பாங்க. பட் வந்து ஃபுல் ஒயிட் வராது, ஒரு மாதிரி கிரேடியன்ட் கிரே வர மாரி வரும். ஸோ வந்து எப்படி வந்து பேக்ரவுண்டை ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக மாற்றுறது, ஈஸி வேல வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஒர்க்கையும் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜஸ் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்து ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து சைஸ் வந்து இப்போ நான் ஒரு 8x11 இந்த சைஸில் வந்து அந்த இமேஜை கொண்டு போயிடுறேன். ஓகே, இப்போவே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இங்கே ட்ராக் பண்ணி இங்கே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஷிஃப்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு இழுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ரெஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து கண்ட்ரோல் எல்லில் வந்துட்டு ஒரு நிமிஷம், கண்ட்ரோல் எல் அழுத்திட்டு இங்கே தேடாக இருக்குது இல்லைங்களா, இந்த ஐ ட்ராப்பர் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் போயிடுச்சு. இது கிளியராக போயிடுச்சா அப்படின்னா கொஞ்சம் இதுதான் பாருங்கள், இன்னும் தெரியுது. இது எப்படி தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது தெரியாது. நீங்கள் ஆல்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்படி காட்டும், டார்க்காக காட்டும். சரிங்களா? இப்போ இந்த டார்க்காக காட்டும்போது நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு அந்த கலர்ஸ் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அவுட் ஆகிறது தெரியும். ஸோ வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிளியராக இருக்குது. ஸோ வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அந்த அவுட்லைனை வந்து நீங்கள் எடுக்க முடியும். அந்த அவுட்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேடியன்ட் ஷேடு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இமேஜில் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இந்த ஒரு இமேஜ் எடுத்து காட்டுறேன். ஓகே, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செலெக்ஷன் டூல் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிட்டேன். கீழே இருக்க ரெண்டையும் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் எல் அழுத்திட்டு திரும்ப இந்த ஐ ட்ராப்பர் எடுத்து இந்த ஓரத்தில் இப்படி கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக போயிருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா போன மாதிரி தெரியும். ஜஸ்ட்டு ஆல்ட் அழுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஜஸ்ட்டு இங்கே ஓரத்தில் இப்படி கிளிக் கொடுக்குறேன் அந்த கலர் மேலே. அதாவது இதில் என்னென்னா லைட்டில் கொடுத்தீங்கன்னா டார்க் ஆகும், டார்க்கில் கொடுத்தீங்கன்னா லைட் ஆகும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிளியராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதர்ந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இருக்குது. ஸோ வந்து நான் இந்த பாயிண்ட்டை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ரைட்டில் ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து டார்க் ஏறும். ஸோ வந்து ஓகே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இமேஜை வந்து நம்ம உள்ளே கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு புக் ஒர்க்குள்ளே கொண்டு போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு நிமிஷம், அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் எடுத்துகிட்டு வரேன்.
இப்போ இந்த 2 இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு வேளை வந்து இப்படியே வச்சோம்னா ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்படி கட் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்ம ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இமேஜும் கூட நம்ம பார்த்துடலாம். இன்னொரு இமேஜ்னால் இந்த இமேஜ் நான் எடுத்துகிட்டு இதில் ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இழுக்கிறேன். 4 பக்கமும் வந்து ஒரே மாரி பெருசாகும். மறுபடியும் இன்னொரு முறை இழுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இமேஜஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த இமேஜஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை வந்து ரெஸ்ட்ரைஸ் லேயர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் படுத்துட்டு இந்த தேர்ட் ஐயை கிளிக் பண்ணுறீங்க. இப்படி ஒரு கிளிக் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் லைட் ஆயிடுச்சு, இங்கே டார்க் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். அதே போல் இங்கே இன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே புள்ளியாக தெரியுது. ஒரு நிமிஷம். ஓகே, கிளியர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளியர் பண்ணோம். பட் வந்து இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து லைட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத கூட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொண்டு வந்துடலாம். பாருங்க, ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு இமேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎன்ஜி ஆப்போட வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு வந்து செலெக்ஷன் வேணாம், எரேஸ் டூலில் வந்து மேஜிக் எரேசர் இந்த டூலை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பேக்ரவுண்டில் எதுவுமே இருக்காது. சரிங்களா, பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் வேறு கலர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறோம். டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு நிமிஷம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நீங்கள் கண்ட்ரோல் டி அழுத்தி டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த இமேஜை வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ட்ராக் பண்ணுறேன், ட்ராக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் எதுவும் தெரியலை. ஸோ வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்படி இழுத்து விட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம், இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிருக்கும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ஒரு பிஎன்ஜியாக ஒயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லே அவுட் பண்ணும்போது பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம கலர்ஸை வந்து அதாவது வாட்டர் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த கிரே ஷேடில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையான இந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும் வர்ற மாதிரி நாம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இது நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம் இந்த அளவுக்கு தான் ஆகும். உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறைகளை வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை சரி பண்ணிக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.